அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க மிஸ்லடிச் யூடியூப் சேனல் அனைவருக்கும் அடியனுடைய தயவான வணக்கம். அடியன் புதிகை பெரிய சித்தாவர்மா வைத்தியர். இந்த வீடியோ சித்த மருத்துவத்தையும் சித்த மருத்துவத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்குமான வீடியோ. இது மாறாக அனைவருக்கும் அல்ல என்பதை இதன் வழியை தெரிவித்துகிறேன். மனிதர்களுக்கு நோய்கள் வாதம், பித்தம், சிலத்துவம், இந்த அப்புறம் 3 விதமான தோஷங்களில் வாத நோய்கள் 84 வகையான வாதம். இந்த 84 வகையான வாத நோய்களையும் வாதத்தையும் சரி பண்ணக்கூடிய ஒரு 100க்கு 100 குணமளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தைலம் வாத தைலம். இந்த வாத தைலம் தான் இந்த காணொலி பற்றி நம்ம பார்க்குறோம். இதை நம்ம சாப்பிட்ட உணவுகள் சரியான முறையில் செரிமானம் ஆகி கழிவுகளாக வெளியே மலமாக போய்விட்டால் உடம்புல வாயு வாதம் உற்பத்தி ஆகாது. சரியான முறை கழிவு வெளியே ஏறல அப்படின்னாக்க என்ன ஆகுனாக்கா அது உடம்புக்குள்ள அபான வாயுன்னு சொல்லுவாங்க சித்த மருத்துவத்துல. தசவாயுக்கள் அபான வாயு. இந்த அபான வாயு உள்ளுக்குள்ள இருந்து கார்பன் டை ஆக்சைடு, அந்த வாயு சூடு வாயுவாக மாறி என்ன பண்ணி எந்த இடத்துல பலவீனமா இருக்குதோ அந்த இடத்துல உட்காந்து நமக்கு அது வலியை கொடுக்கும். அதைத்தான் நம்ம வாதங்கிறோம். இன்னைக்கு உருவாகுது. ஒரு 4-5 நாளைக்கு வாயுவா இருக்கும். நம்ம பூண்டு, பெருங்காயம், ஏலக்காய் இது போன்ற மருந்துகள் செய்து சாப்பிட்டு வெளியே ஏறினுச்சுன்னா பரவாயில்ல. ஏறாத பட்சத்துல அது ஒரு வாரத்துக்கு மேல அது உதாரணத்துக்கு இந்த முட்டி இந்த இடத்துல இந்த C3 C4 இருக்குது. நம்ம மலம் கழிக்கும் போது இந்த பக்கம் தான் வாயு இங்கே ஏறும். ஒரு வாரத்துல இந்த வாயு வெளியேறல அப்படின்னாக்கா இந்த இடத்துல வாதமாக மாறும். இதைதான் சகனவாதம் சொல்லுவாங்க. 84 வகையான வாதத்துல இந்த கழுத்துல இந்த பக்கம் காக்கட்டை வர்மம், இந்த வர்ம தலங்கள்ல நமக்கு பிரச்சனை இருந்தா இது சகனவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல C3 C4 சர்விக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. சர்விக்கல் பாயிண்ட் C3 C4 C5 C6 இங்க C1 அப்ப C7 வலிக்குது. இந்த இடத்துல சகனவாதமாக மாறும். அப்போ ஒரு வாரத்துக்கு மேல் இருந்த அந்த வாயு தான் வாதமாக மாறும். அப்ப இந்த வாதம் என்ன பண்ணும், அடுத்த ஸ்பிரிட் 33 இடத்துல கீழே பாயிண்ட் இருக்குது. 33 இடங்களும் அடுத்தடுத்து பாதங்கள் L4 L5 எல்லா கம்ப்ளைண்ட்டுமாக இது மாறும். அப்ப நமக்கு கழிவுகளுடைய தேக்கம் தான் நோய் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா கழிவுகள் அன்றன்றைய கழிவுகள் அன்னைக்கு வெளியே வந்துச்சுனாக்க நம்ம நோயே இல்லை. சூரியன் உதிப்பதற்கு முன்னாடி கழிவுகளை கம்ப்ளீட்டா டிஸ்சார்ஜ் பண்ணணும். சாதாரணமா டிஸ்சார்ஜ் பண்ணக்கூடாது, கம்ப்ளீட்டா டிஸ்சார்ஜ் ஆனாதான் நமக்கு வாதம் உருவாகும். ரெண்டாவது நம்ம வாயு பதார்த்தங்கள், நம்ம சாப்பிட்ட வாயு உணவுகள், வாழைக்காய் இருக்கட்டும், மற்ற சில காய்கள், உருளைக்கிழங்கு, இந்த மாதிரி புரோட்டீன் புரதசக்தி உள்ள உணவுகள், சில உணவு கடலைப்பருப்புகள், பயிர் வகைகள், இதை சாப்பிடும்போது வாயு உற்பத்தி ஆகும். அதுக்காக தான் அந்த காலத்துல கூட உணவுல ஓமம், பெருங்காயம், பூண்டு இதெல்லாம் சேர்த்துட்டாங்க. ஏன்னா வெளியேறுவது. ஏன்னா புரோட்டீன்ல சத்து இருக்குது. அந்த சத்துக்கள் சத்தா மாறாம வாயுவா மாறிடுச்சுன்னா நமக்கு பாதத்து. இதெல்லாம் அன்னன்னைக்கு பிரச்சனை அன்னன்னைக்கு எரியாச்சுனாக்க நமக்கு நோய் இல்லை. ஒரு வாரத்துக்கு மேல் நம்ம உடம்புல வாயு இருந்தால் அது வாதமாக மாறும். ஸோ அந்த மாதிரி வாதமாக வந்தால் முட்டி வலிக்குது, இடுப்பு வலிக்குது, கழுத்து வலிக்குது, இப்படின்னு 84 வகையான கபாலவாதம் சொல்லுவாங்க, முகவாதம் சொல்லுவாங்க, பக்கவாதம் சொல்லுவாங்க. எந்த இடத்துல நம்ம அந்த வாயு உட்கார்ந்துருதோ அந்த இடத்துல லீன் பண்ணி முடக்கி நமக்கு அந்த வாத நோய்களாக மாறும். ஸோ அதை சரி செய்யக்கூடிய மருந்துகள்ல ஒரு பிரதான மருந்து தான் நம்மளுடைய வாதம். இது அகஸ்தியருடைய ஃபார்முலா. அதாவது வேப்ப எண்ணெய் 1.5 லிட்டர், புங்க எண்ணெய் 1.5 லிட்டர், விளக்க எண்ணெய் 1.5 லிட்டர், பின்னை எண்ணெய் 1.5 லிட்டர், நல்ல எண்ணெய் 1.5 லிட்டர். இந்த 5 எண்ணெய்கள் 1.5 லிட்டர். அது கூட பூண்டு, வசம்பு, பெருங்காயம், திரிகடுகு, கிராம்பு, சதக்குப்பை, கடுகு ரோகிணி, சித்திரமூலம், வேர்பட்டை சுத்தி செய்தது, காடி நீர் 3 லிட்டர். இது இந்த கடசருக்கு எல்லாம் 15 கிராமு, காடி நீர் மட்டும் 3 லிட்டர். முறைப்படி இந்த சரக்குகளை எல்லாம் சுத்தி பண்ணிட்டு நம்ம ஏதாவது ஒன்னா சேர்த்து காய்ச்சி நல்ல பக்குவத்துல நீர்ப்பதம். இந்த 3 லிட்டரு காடி நீர் சுண்டிடணும். காடி நீர் என்பது அன்னக்காடி தான். கருங்குருவை அரிசியில செய்த காடி. அது 1 மாசத்துக்கு மேல காடி நீரா இருந்தா ரொம்ப சூப்பரா வேலை செய்யும். ஸோ அந்த நீர் கலந்த இதெல்லாம் ஒன்னா சேர்த்து நம்ம வாத தைலமா காய்ச்சி பக்குவத்துல எடுத்துப்போம். நம்ம அந்த தைலத்தை எடுத்து நெருப்புல காட்டும் போது புறப்புறப்பட சத்தம் வரும். தண்ணி தைலத்துல இருந்தா சத்தம் வரும், தண்ணி சத்தம். அது வராம நம்ம பக்குவமாக எடுத்து வச்சுக்கிட்டு காலை மலை தைலத்தை தேவையான அளவுக்கு சூடு பண்ணி உடம்புல தேய்ச்சோம் அப்படின்னாக்க முதல்ல கைகால் வலி சரியாகும். அற்புதமா ஒரே வாரத்துல சரியாகும். அது வாதம் 84 வகையான எந்த வாதமா இருந்தாலும் அந்த வாதத்தை சரியாகும். நீங்க காலை மேல ஒரு 1/4 ஸ்பூன் உள்ள குடிச்சா கூட உடம்புங்கிற வாதத்தை எல்லாம் வெளியே மலவாழையா வெளியே எடுத்து. அது மட்டும் இல்ல சக்கரை நோய்கள் கீழே புண்ணாயிட்டு உள்ளுக்குள்ள அப்படியே பொடன்னு சொல்லுவாங்க, புரை உள்ளுக்குள்ள புற வச்சுக்கிட்டு மேல கால் நல்லா இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ள அது பாஞ்சிரும்.
பாஞ்சுக்கிட்டு அப்புறம் காலை எடுக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு கால் பாதத்துல நமக்கு வந்து புண்ணு இருந்தா நமக்கு வந்து முட்டி வரைக்கும் அந்த உள்ளுக்குள்ள வந்து சாப்பிடும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகளை இந்த வாதத்தை தொடையிலேருந்து மேல் பூமை கீழ்முகமா நம்ம இறங்கி தடவிட்டு வந்து தேய்ச்சினா நம்மளோட ரோமங்கள் வழியாக அந்த தைலம் உள்ளுக்குள்ள போயிட்டு அதுல இருக்கிற அந்த வாதத்தை அந்த புண்ணை ஆற்றக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து இந்த வாதத்தை. ஸோ சக்கரை புண்ணுக்கும் இது டயபெட்டிக் அல்சருக்கு இது மிகப்பெரிய ஒரு அற்புதமான மருந்து இந்த வாதத்தை. ஸோ சக்கரை நோயும் இதை வந்து குணப்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் கைகால் வந்து வராமல் இப்படி இப்படி சில பேர்த்துக்கு பக்கவாதம் வந்துடும். லெஃப்ட் ரைட்டு லெஃப்ட் ராங் ஏதாவது ஒரு சைடில் வந்து இழுத்துக்கும். அப்போ அவங்களுக்கு இந்த எண்ணெயை மேல் தலையிலேருந்து எங்கெங்கே பாதிப்பு அங்கேருந்து தடவிட்டு ரெகுலராக காலை மலை லைட்டாக சூடு பண்ணி தேய்ச்சிட்டே வந்தீங்கன்னா அந்த கைகால் வந்து நல்லா ஆரோக்கியமாக வருவதை நம்ம வந்து பார்க்க முடியும். அது நான் சொன்ன மாதிரி C3 C4 L4 L5 இடுப்பு வலி மூட்டு வலி மூட்டு தேய்மானத்தில் வலி வந்தால் இது சரி பண்ணாது, புரிஞ்சுக்கணும். மூட்டு தேய்மானம்னா உள்ளுக்குள்ள எலும்புக்கு சம்பந்தமான லெகிமெண்ட் சம்பந்தமான உள்ளுக்குள்ள மருந்து எடுக்கணும். வாதத்தினால் வர ஏன்னா இது வாதத்தைலம் வாதத்தினால் வருகின்ற வலிகளுக்கு இது சரி பண்ணும். உள்ளுக்குள்ள வேற ஏதாவது கம்ப்ளைண்ட் ஆகிட்டு அந்த வலியை வந்து இது சரி செய்யாது. வாதம் நோய்களால் சரி பண்ணக்கூடிய அற்புதமான தைலம். அதனால உள்ளுக்குள்ள இருக்க மூட்டு தேய்ஞ்சு போச்சு சார், நான் அதுக்கு வந்து நீங்க வந்து எலும்பு சம்பந்தமான மருந்துகளை சாப்பிட்டுட்டு நீங்க வந்து அதை பிறகு மேல் பூச்சாவும் தடையிட்டு வரும். ஸோ வாத தைலம் வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல மருந்து. வாரத்துக்கு ஒரு நாள் உடம்பு முழுக்க தேய்ச்சி 40 வயசுக்கு மேலே ஆனவங்க உடம்பு முழுக்க லைட்டாக சூடு பண்ணி உடம்பு முழுக்க தேய்ச்சிட்டு 1/2 மணி நேரம் கழிச்சு வெந்நீரில் குடிச்சின்னா அந்த கைகால் வலி கைகால் குடைச்சல் வாத குடைச்சல்னு சொல்லுவோம். கைகாலுக்குள்ள வாயு ஏறி போச்சுன்னா நைட்டில் படுக்கும்போது காலை அப்படி மீட்டி மடக்கிட்டு மடக்கு சத்தம் வந்துட்டு இந்த மாதிரி குடைச்சலா குடையும்பாங்க. ஸோ அந்த குடைச்சல் வாத குடைச்சல் கைகால குடைச்சலுக்கெல்லாம் இது ரொம்ப அற்புதமாக வேலை செய்யக்கூடிய மருந்து. 1/4 ஸ்பூனு உள்ளுக்குள்ளேயே சாப்பிடலாம். இல்லை சார் உள்ளுக்குள்ளே சாப்பிட முடியாது ஏன்னா கொஞ்சம் லைட்டாக ஸ்மெல் அடிக்கும். இல்லைனாக்கா நீங்கள் வெளிப்பூச்சியாக தடவக்கூடிய மருந்து தான் இது. உள்ளுக்குள்ளே சாப்பிட்டாலும் நமக்கு அன்னெண்ணெய் கழிவுகளை வெளியேற்றக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து இந்த மருந்து. ஆனால் சரக்குகள் வந்து ஒரு 14 சரக்கு தரமான வைத்தியர்கள் துணை கொண்டு இந்த மருந்து செஞ்சால் நல்லது. ஏன்னா இது எல்லாம் சுத்தி பண்ணணும். சுத்தி பண்ணாமல் சாப்பிட்டா சுத்தி பண்ணாமல் பயன்படுத்தினா மருந்து வந்து பெருசாக வேலை செய்யாது. முறைப்படி ஒரு வைத்தியர்கிட்ட நீங்கள் கற்றுக்கிட்டு இந்த வாத தைலத்தை சேர்த்துட்டு நீங்கள் தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய நரம்பு பலவீனம் நரம்பு இழுத்து பிடிச்சிக்கிறது சதை பிறண்டு போகிறது மூட்டுகள் தேஞ்சு போகிறது மூட்டுக்குள்ளே மடக்கி போகிறது இது எல்லாம் உள்ளுக்குள்ள சில மருந்துகள் நல்ல ஜீரணமாக்கக்கூடிய மருந்துகள் வாதம் அடக்கி உள்ள மாத்திரைகள் நல்லா மோஷன் ஃப்ரீயாக போகக்கூடிய மாத்திரைகள் இது மாதிரி எடுத்துக்கிட்டு கூட இந்த தைலத்தை நீங்கள் தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா ஒரே மாதத்தில் நம்மளாம் இது நிறையா பேர்த்துக்கு பல 100 லிட்டர்ஸ் வந்து நம்ம மாதத்துக்கு காய்ச்சிரும் அந்த எண்ணெய். ஏன்னா அவ்வளோ ரிசல்ட் எங்களுக்கு இது எல்லாமே அனுபவமான 100க்கு 100 குணமளிக்கக்கூடிய மருந்து தான் இந்த மருந்துகள். சீக்கிரமாக நல்லாவே குணமாகும். பெரிய பெரிய வலிகள் எல்லாமே தேடியாயிடும். கால் கட்டு போட்டுக்கிறவங்களுக்கு இது உள்பு மேலே தடவலாம். ஃப்ராக்சருக்கு நீங்கள் கட்டு போட்டு அது மேலே இந்த எண்ணெயை நீங்கள் வந்து ஊற்றலாம். எல்லாத்துக்கும் ரொம்ப மிகப்பெரிய சதைகளை இலகி கொடுக்கும். 84 வகையான அது முகவாதமாக இருக்கட்டும் பக்கவாதமாக இருக்கட்டும் சகனவாதமாக இருக்கட்டும் இடுப்பு வாதமாகட்டும் யானைக்கால் வாதமாகட்டும் தலைபார் உச்சிவாதமாக இருக்கட்டும் முகம் எந்த வகைனாலும் சரி எந்த வகையான வாதங்களையும் உடம்புல இருக்கிற வாதங்களை எல்லாம் வெளியேற்றக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து நம்மளுடைய வாத தைலம். ஸோ முடிஞ்சவங்க நான் ஏற்கனவே அளவு முறையெல்லாம் சொல்லிட்டேன். முடிஞ்சவங்க அந்த முறைப்படி நீங்கள் வந்து செய்து நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. முடியாத பட்சத்தில் நீங்கள் தரமான வைத்தியர்கிட்ட வாங்கி இதை வந்து பயன்படுத்தினா உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து சரி. ஏன்னா வாழ்க்கையில் வந்து பிறந்ததுலேருந்து 15 வயசு வரைக்கும் கபம் சளி இருக்கும். 15லேருந்து 40 வயசு வரைக்கும் வந்து பித்தம் என்ற உஷ்ணம் இருக்கும். உஷ்ண நோய்கள் வரும். 40 வயசுலேருந்து டில் டெத்து வரைக்கும் எல்லாருக்கும் இந்த தொப்புளுக்கு கீழே நோய் வரும். தொப்புளுக்கு கீழே வாதம் தொப்புலேருந்து தொண்டை வரைக்கும் பித்தம்னா சூடு தொப்புளுக்கு மேலே தலைப்பகுதி தான் கப நோய்கள் எல்லாம் இந்த பக்கம் வரும். இங்கிருந்து தொப்புள் வரைக்கும் நமக்கு பித்த நோய்கள் அது அல்சராக இருக்கட்டும் எல்லா தொந்தரவும் இங்கே வரும். தொப்புளுக்கு கீழே இப்போ நீங்கள் 40 வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா தொப்புளுக்கு கீழே பார்த்தா முட்டி வலிக்குது இடுப்பு வலிக்குது கம்ப்ளைண்ட் கண்டிப்பாக இருக்கும். இந்த பேலன்ஸ் இந்த அலைன்மெண்ட் மாறி போகிறது நிறைய கம்ப்ளைண்ட் இருக்கும். ஸோ 40 வயசுக்கு மேலாகிறவங்களுக்கு இந்த மருந்து வந்து ஒரு அற்புதமான மருந்து ஒரு அற்புதமான தைலம். இதை வந்து நீங்கள் அனைவரும் பயன்படுத்தி இந்த வாழ்க்கையை வந்து ஒரு இனிமையான வாழ்க்கை முதுமையை வந்து ஒரு இன்பமான ஒரு வாழ்க்கையாக ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையாக நீங்கள் வந்து நகர்த்த வேண்டும் என்று அடியேன் வந்து இந்த வழியை அவங்க வந்து காணிக்கிறேன். நன்றி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.